ராஜபக்ஷக்களின் கொள்ளையடிக்கப்பட்ட வெளிநாட்டு சொத்துக்கள் அம்பலம், வெளியான அதிர்ச்சி தகவல். தென்னிலங்கையில் பயங்கரம், 5 பேரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு. நாடாளுமன்றத்தில் வெடிக்கும் புதிய சர்ச்சை, அனுர அரசுக்கு கடும் அழுத்தம். அரசு சேவை ஆட்சேர்ப்புக்கு தடை விதிப்பு, அமைச்சர் வெளியிட்ட அதிரடி தகவல். முடிவுக்கு வரும் அரிசி இறக்குமதி, வர்த்தக அமைச்சரின் எச்சரிக்கை. பீதியை கிளப்பிய புதிய வைரஸ், சீனா வெளியிட்ட அறிவிப்பு. அரசு சேவைக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தடை விதித்துள்ளதாக விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் வெற்றிடமாக உள்ள மிகவும் அத்தியாவசியமான பணியிடங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் ஆட்சேர்ப்பு செய்ய முடிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அரசு சேவையில் சுமார் 15 லட்சம் பேர் இருந்தாலும் அரசியல் தேவைகள் காரணமாக பெரும்பாலானோர் ஒரு சில இடங்களில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிகமான அத்தியாவசியமான பணியிடங்கள் வெற்றிடமாகியுள்ளதாக அமைச்சர் லால்காந்த கூறியுள்ளார். தொழிலாளிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து தடை இருந்தாலும் உயர் அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய முடியும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் தனது பெயரிலும் தன்னுடைய குடும்பத்தாரது பெயர்களிலும் பசில் ராஜபக்ஷ பாரியளவு சொத்துக்களை சேமித்து வைத்திருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் நேற்றைய தினம் வாக்குமூலம் வழங்க வந்திருந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், பசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு அமெரிக்காவில் உள்ள சொத்துக்கள் தொடர்பில் சில வருடங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அது தொடர்பில் நான் எனது தெளிவுபடுத்தலை வழங்கியுள்ளேன். இது தொடர்பில் எழுத்து மூல சில ஆவணங்களையும் நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் எந்த தொழிலும் செய்யவில்லை. ஆனால் எம்மால் வழங்கப்பட்டுள்ள ஆவணங்களில் அவருடைய சொத்து விவரங்கள் அதற்கு முரணாக காணப்படுகின்றது. இலங்கையில் செய்த தொழில் பெற்றுக்கொண்ட பணத்தினூடாக அவர் இவ்வாறு சொத்துக்களை கோரியிருக்கின்றார். நாம் வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஏனைய தகவல்களை சேகரிப்பது காவல்துறையினரின் கடமையாகும். இது தொடர்பான விசாரணைகள் முறையாக இடம்பெற்றால் இன்னும் பல தகவல்கள் கிடைக்கப்பெறும். பசில் ராஜபக்ஷ இரட்டை குடியுரிமை கொண்டவர் ஆவார். எனவே அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை விட பசில் ராஜபக்ஷவிற்கு எதிரான நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு பின்னர் வர்த்தகர்கள் அரிசியை இறக்குமதி செய்தால் அவை திருப்பி அனுப்பப்படும் என வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க அறிவித்துள்ளார். அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் 10ஆம் திகதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைவதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் அரிசி தட்டுப்பாடு காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசு முடிவு செய்தது. இதன்படி இதுவரையில் 75,000 மெட்ரிக் டன் அரிசியை தனியார் துறை இறக்குமதி செய்துள்ளது. அதன்படி அந்த அரிசியில் 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 43,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெலிகம காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கப்பரத்தோட்டை வள்ளிவில வீதியில் நடந்து சென்ற 5 பேரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கி சூடு இன்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்த இனம் தெரியாத நபர்கள் இவ்வாறு துப்பாக்கி சூடு நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூட்டில் 2 பேர் மட்டுமே சுடப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த நபர் வெலிகம வலான வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கப்பரத்தோட்டை பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய நபர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்தவர் அதே பகுதியை சேர்ந்த 29 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
நாடாளுமன்ற பதவிகளுக்கு உயர் அதிகாரிகளை நியமிக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற ஊழியர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரையில் தற்பொழுது பணிபுரியும் அதிகாரிகளின் பதவி உயர்வு முறைக்கு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் வெளியிலிருந்து ஆட்களை வேலைக்கு அமர்த்துவதால் நீண்ட காலமாக நாடாளுமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக ஊழியர்கள் பலர் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்போது நாடாளுமன்ற உயர் பதவிகளுக்கு அரசு நிர்வாக சேவை ஊழியர்களே ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அண்மையில் நாடாளுமன்ற உயர் அதிகாரிகளின் கலந்துரையாடலில் இவ்விடயம் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு அரசாங்கத்தின் வரி விதிப்பே பிரதான காரணமாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக 118 ரூபாவுக்கு கொண்டுவரப்படும் பெட்ரோலுக்கு 109 ரூபாய் வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கத்தின் புதிய வரி முறைமை சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தின் பிரகாரம் செயல்படுத்தப்படுவதுடன் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை விட சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க நாணய நிதியத்துடன் இணங்கிய நிபந்தனைகளையே அரசாங்கம் தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. இதேவேளை 1 லிட்டர் எரிபொருளுக்கு 162 ரூபாய் கமிஷன் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் சட்டை பைக்குள் செல்லும் என ஜனாதிபதியோ அல்லது தமது அரசாங்கத்தில் உள்ள எவரும் இதற்கு முன்னர் கூறவில்லை என வர்த்தக, உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் எரிபொருளுக்கு 102 ரூபாய் வரி விதிக்கப்படுவதாகவும் திரைசேரிக்கு கடனாக 50 ரூபாய் குறைக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி அப்போது குறிப்பிட்டிருந்தார். எரிபொருளின் விலை கடன் தொகையை சேர்த்து 1 லிட்டர் எரிபொருளின் விலை தீர்மானிக்கப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் பீதியடைய வேண்டிய அவசியமில்லை என சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் இதுபோன்ற வைரஸ்கள் பரவுவது இயல்பானது என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் கொரோனா வைரஸ் போன்ற ஹியூமன் மெட்டாப் நியூமோ வைரஸ் சீனாவில் பரவி வருகின்ற நிலையில் மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்ப தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படி சீனாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் கொரோனா உள்ளிட்ட பல வைரஸ்களை கலந்து உருவாக்கப்பட்ட புதிய வைரஸ் என்றும் அச்சம் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனினும் சீனாவிற்கு செல்லும் வெளிநாட்டினரின் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் என்றும் சீனாவுக்கு பயணம் செய்வது ஆபத்து இல்லை என்றும் சீன அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு சீனாவில் பரவும் வைரஸ் குறித்து உலகம் முழுவதும் இப்போது உன்னிப்பாக கவனம் செலுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.